மீனம் அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் தாங்க வரப்போகுது. ரெஸ்பெக்ட் வேணும்னா பணம் நம்ம உடம்பு மேல தெரியணும். அப்படி என்னங்க நடக்க போகுது? இந்த குரு பயிற்சிக்கு மேல ஏதாவது பெரிய மாற்றங்கள் ஏதாவது வரப்போதா, இல்ல வாழ்க்கையை புரட்டி போட போதா? ஏற்கனவே உயிர் மட்டும்தான் மிச்சமா இருக்குன்ற மாதிரிதான் நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம். நீங்க என்னங்க சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், நல்லதுதான் நடக்க போகுது. குரு பகவான் நல்ல பொசிஷனுக்கு வராரு. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுடைய சேனலுக்கு கொடுங்க. எங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா கூட அமையலாம். மீனம் காலச்சக்கரத்துடைய 12வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி குரு பகவான். இந்த ராசியோடைய அதிபதியே குரு தாங்க, வேற யாருங்க? குருதான் இந்த ராசியோடைய அதிபதி. அவர் தான் இப்ப போயிட்டு உச்சமாக போறாரு 5ஆம் வீட்டுல. ஆடாடா, எதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியலே. தொட்டது எல்லாமே தொலங்கக்கூடிய ஒரு டைம் தான். எதை தொட்டாலும், அது பொண்ணை தொட்டாலும் சரி, மண்ணை தொட்டாலும் சரி, நீங்க கோல்டா வாங்கி சேர்த்தாலும் சரி, நீங்க நிலமா வாங்கி போட்டாலும் சரி, எல்லாமே அபரிபிதமா லாபத்தை தான் அடைய போறீங்க. அடுத்து ஒரு 10 வருஷம், இந்த ஒரு வருஷம் மட்டும் கிடையாது, 12 வருஷத்துக்கு அடுத்து வருது இல்ல. ஸோ அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு அபரிபிதமான அந்த லாபத்தை அடையக்கூடிய இடத்துலதான் நீங்க இருக்க போறீங்க. ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. ராசியில இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலமாக 9ஆம் வீட்டை பாக்குறாரு. 9 அப்படின்றது விருச்சகம், 9 அப்படின்றது உங்களோட பாக்யஸ்தானம். ஸோ அந்த வீட்டை பாக்குறாரு. அடுத்து ராசிக்கு 11ஆம் வீட்டை பாக்குறாரு. ஸோ 11ஆம் வீடு அப்படின்றது உங்களோட லாபம். அதே மாதிரி உங்க ராசியே பார்த்துட்டாரு. கவலையே படாதீங்க, நான் வரேன் உங்களை காப்பாத்துறதுக்கு. இனி யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. மீனராசி ஜென்ம சனியில உயிர் மட்டும்தான் மிச்சமா இருக்குன்னு புலம்பிட்டு இருந்த மீனராசிக்கு வெளிச்சத்தையும் ஒளியையும் கொடுக்குற அளவு குரு நான் உங்களை காப்பாத்துவேன்னு உங்களை பாக்குறது அப்படின்றது ஒரு சிறப்பு. இந்த ஒரு விஷயம் நீங்க முக்கியமா கவனிக்கணும். மீனராசி ராசியில சனி இருக்காருன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற இந்த டைம் பீரியட்ல, குரு உச்சமாகக்கூடிய இந்த டைம் பீரியட்ல சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல கடக்க போறார். ஃபர்ஸ்ட் மீனராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னா, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இருக்கு. ஸோ இந்த ரேவதியில கடக்கக்கூடிய இந்த தருவாயில ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ரேவதி நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அதோட தாக்கமே அடுத்து ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா அதிகமா இருக்கும். சனி பகவானோட தாக்கம் அதிகமா இருக்கும். அது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்றது இல்லாம அதோட இம்பாக்டோட இது நீங்க உங்களோட சுய ஜாதகத்துல இருக்கும். சுய ஜாதகத்துல மீனராசியில எந்த கிரகம் அது இம்பாக்ட் பண்ணுது, அது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுதுன்னு வச்சுதான் நம்ம மீதம் இருக்க விஷயங்கள்லாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பட் ஓவராலா அவர் பார்க்கக்கூடிய வீடுகள்லாம் பாருங்க. 9ஆம் வீடு, 11ஆம் வீடு, ராசி. 9ன்றது பாக்கியஸ்தானம், நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். அதாவது சில பேருக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்போம், சில பேருக்கு நம்ம பணம் கொடுத்துருப்போம், சில பேருக்கு ஹீலிங் பண்ணியிருப்போம், சில பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம், சில பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருப்போம். இது எல்லாமே ஹெல்ப் தாங்க. ஹெல்ப் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு சில பேருக்கு பணம் கொடுக்கறதோ அது மட்டும் ஹெல்ப் கிடையாது. ஒருத்தரோட வாழ்க்கையில நீங்க பெரிய ஒரு அட்வைசரா இருக்கிறதே ஹெல்ப் தான். அதுவே மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா தான் நான் பாக்குறேன். யாருங்க அதெல்லாம் செய்வா சொல்லுங்க? மீனராசி செய்வீங்க. மீனராசி 1 மணி நேரம் ஒருத்தர் பக்கத்துல உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு விட்டா, அவங்கள அட்வைஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை தேத்தி நீங்க மேல கொண்டு வந்துருவீங்க. ஆனா என்ன தெரியுமா மனசை ஃபீல் பண்ணுவீங்க, நான் இவங்களுக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்றேன், எனக்கு இங்க அட்வைஸ் பண்ணி யாருமே இல்லையே, என் வாழ்க்கையை மட்டும் நானே தான் மேல கொண்டு வரணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்க மைண்டு போகும். அதெல்லாம் கிடையாது. நீங்க பிறந்ததே அடுத்தவருக்காக வாழத்தான் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வருஷம் அப்படிதான் இருக்கும். உங்களோட லைஃப், பர்சனல் லைஃப் பெருசா பார்க்க முடியாது. டுவர்ட்ஸ் அதர் பீப்புள், மற்றவங்களோட லைஃப்பை தான் நீங்க ஒரு கருத்தோடையும் கண்ணோடையும் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு டைமா இருக்கு. அடுத்து உங்களுடைய ராசியில இருந்து 11ஆம் வீட்டை பாக்குறாரு குரு பகவான். உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் மகர ராசி, அவர் நீச்ச ராசியா இருந்தாலும் கூட பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த ஒரு வருஷத்துக்கு வேண்டான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு மேஜரான இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணி நிதானமா யோசிங்க. இதுல இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு கிளிக் ஆகுமா, இதுல நம்ம போடலாமா வேண்டாமா, இல்ல இது போட்டா நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவா வருமா அப்படின்னு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பெருசா இருக்காது. ஒரு மைனரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடத்துல மீன ராசி வரை பாக்குறாரு இல்லைங்களா. ஸோ ராசியே குரு பகவான் பார்த்துட்டா என்ன நடக்கும்? சூப்பரா இருப்பீங்க.
உங்க ஹெல்த் நல்லா இருக்கும். உங்களுக்கு மன ரீதியா இருக்கக்கூடிய சனி கொடுத்தா இருப்பாருங்க ஒரு மன ரீதியா ஒரு வெயிட்டேஜ், அதெல்லாம் கொஞ்சம் குறைப்பீங்க. தலைமையில நீங்க சுமந்த பாரத்தை குறைச்சிட்டு, ஓகே நடந்தது நடந்துருச்சு, நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இனியாவது நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம். உங்க மனசை மாத்தக்கூடிய இடத்துல குரு இருப்பாரு. இல்ல யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு அட்வைஸ் கிடைக்கலாம், அதெல்லாம் மனசார எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல நான் சொல்ற மாதிரி சனி பகவான் குரு பகவானும் நல்ல இடத்துல இருந்துட்டாங்க, உங்களுக்கு கரெக்டான பொசிஷன்ல அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா உங்க லைஃப்ல வந்து அவ்வளவு நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து மேஜரா எந்த ஒரு செட்பேக்கும் வராது. ஓகே சமாளிக்கலாம். சமாளிக்கவே முடியாது அப்படியே டவுன்ஃபால்ல தான் நீங்க போய் விழுவீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஓரளவுக்கு நீங்க கண்டிப்பா சமாளிப்பீங்க. ஓகேப்பா இது இருக்கு என்கிட்ட, இது இருக்கு, இதை வச்சு நான் பார்த்துப்பேன், ஃபேமிலி ரன் பண்ணுவேன், அந்த அளவுக்கு எனக்கு மனோதைரியம் மன தெம்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க மீனராசி. என்ன ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லட்டுமா? கடந்த ஒரு இடமா உத்திரட்டாதியை அவர் கடந்து முடிச்சிட்டாரு. உத்திரட்டாதி மேஜர் ரிலீஃப்ல இப்ப இருப்பீங்க. சரி இதெல்லாம் ஓகேங்க. இதுக்குள்ள நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, 3 நட்சத்திரம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எவ்வளவு சதவீத விழுக்காடு நமக்கு நல்லா இருக்கு? 85% ஓகே தான். இந்த இடத்துல பூரட்டாதி வந்து குருவோட ஒரு நட்சத்திரம். சோ அந்த குரு பகவான் தான் இப்ப வந்து உச்சமாகக்கூடிய வந்து இடத்துல இருக்காரு. ஸோ மோரலஸ் பாத்தீங்கன்னா அந்த 85% வந்து உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப கெடுதல்லாம் அவர் பண்ணிட முடியாது. ஏன்னா 5ஆம் பாவத்துல வந்து உச்சமாறாரு இல்லையா. ஸோ குழந்தைகள், உங்களோட கிரியேட்டிவிட்டி இதெல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைங்களோட அரவணைப்பு வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஒரு 1 இயர் உங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்களோட அந்த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள நீங்க போவீங்க. அடுத்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதி அகைன் சனியோட நட்சத்திரம். ஒர்க் ப்ரெஷர் தாங்க, வேற என்னங்க சொல்றது. வேலையில தான் ஒரே ப்ரெஷரா இருக்கு. உத்திரட்டாதி கடந்த ஒரு வருஷமா ஒண்ணுமே நகரல, அப்படியே இருக்கீங்க. ஒரு குரோத் இல்ல, ஸ்லோவா ஓடுது லைஃப். கெடிகாரம் உள்ளோட ரொம்ப ஸ்லோவா சுத்துதுன்ற மாதிரி லைஃப் ரொம்ப ஸ்லோவா வேகா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 90% விழுக்காடு உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. சனி வந்து இருக்காரு, பட் என்ன இருந்தாலும் குரு பார்த்துட்டாருல, நல்லாதான் இருக்கும். அடுத்து உங்களுக்கு ரேவதி. ரேவதி வந்து புதனோட ஒரு நட்சத்திரம். சோ புதனோட ஒரு நட்சத்திரம் டைரக்டா வந்து பெருமாளோட வந்து கனெக்ட் ஆகுது. பெருமாளோட கனெக்ட் தான். அதுவும் இல்லாம புதன் வந்து இந்த இடத்துல வந்து இன்டெலெக்சுவல் நாலேஜும் இருக்கு. ஸோ புதன் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள்ல எல்லாம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா மேஜரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். மீடியா ரிலேட்டடா இருக்கீங்க, அக்கௌண்டண்டா இருக்கீங்க, ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, பத்திரிகையாளரா இருக்கீங்க, இதுலலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஸ் செக்டார்ல கூட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லா ஒரு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு growth உங்களுக்கு வர்றதுக்கான டைம் வந்து அடுத்த ஒரு வருஷம். மொத்தத்துல மீனராசியில இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே நல்லதாங்க இருக்கும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. 85 to 90% நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ரேவதி நட்சத்திரத்துக்கு. சரி ஓகே, கும்பராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.